श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवम् उत्तरशतकम् இன்றைய தின அர்த்த அனுசந்தானம் 101வது ஸ்லோகம். மொத்தம் 105 ஸ்லோகங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். 101வது ஸ்லோகம். இப்போ இன்னும் 4 நாளில் முடிஞ்சிட போகிறதேன்னு கூட இருக்குது. சகிருத் பிரபன்னாய தவாகமஸ்மீதி ஆயாச்சதே சாபய தீக்ஷமாணம் துவாமம் அபி அபாஸ்யாஹம் அஹம் பவாமி ரங்கேஷ விஸ்ரம்ப விவேகரேகாத் சகிருத் பிரபன்னாய தவாஹமஸ்மி இதி ஆயாச்சதே ச அபயதீக்ஷமாணம் த்வாம் அபி அபாஸ்ய அஹம் அஹம் பவாமி ரங்கேஷ விஸ்ரம்ப விவேகரோ ரேகாத். திருவரங்கனே, உன்னை ஒருவன் ஒருமுறை சரணாகதி அடைந்தால் போதும். உன்னை ஒருவன் ஒருமுறை சரணாகதி அடைந்தால் போதும். உன்னிடம் அடியேன் உனக்காகவே வாழ வேண்டும் என்று வேண்டினால் போதும். இப்படிப்பட்டவர்களுக்கு அபயமளித்தல் என்ற தீட்சை விரதம் உறுதியுடன் நீ உள்ளாய். இப்படிப்பட்ட நிலையை கைவிட்டு உன் மீது நம்பிக்கை இல்லாமல், எது எனக்கு நன்மை எது எனக்கு தீமை என்று கூட அறியாமல் அடியேன் இத்தனை அகம்பாவத்துடன் உள்ளேனே என்று தெரிவிக்கிறார். ரங்கநாதா, ஒரு முறை சரணடைந்தவன் பொருட்டும், அடியேன் உனக்கு உரியவனாக வேண்டும் என்று கோருகிறவன் பொருட்டும், அபயமளிப்பதில் தீட்சை கொண்டிருக்கிற தேவரீரையும் விட்டுவிட்டு நம்பிக்கையும் நல்லறிவும் இல்லாமல் அடியேன் அகம்பாவத்தை அடைந்திருக்கிறேனே. கடற்கரையிலே விபீஷணனுக்கு சொன்னபடி ஒரு தடவை ஒருக்கால் ஒருத்தன் சரணம் அடைந்தான். அடியேன் உமக்கு உரியனாக வேண்டும் என்று வேண்டுகிறவன் பொருட்டு அபயமளிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் தேவரீர், விரதம் கொண்டிருக்கிறீர் தேவரீர். அதெல்லாம் விட்டுட்டு நம்பிக்கையும் நல்ல அறிவும் இல்லாதபடி நான் அகங்காரம் கொண்டவனாயிருக்கிறேனே என்ற நைச்ச அனுசந்தானம் செய்கிறார் சுவாமி. சகிருத் பிரபன்னாய தவாகமஸ்மீதி ஆயாச்சதே சாபய தீக்ஷமாணம் த்வாம் அபி அபாஸ்யா அஹம் அஹம் பவாமி விஸ்ரம்ப விவேக் ரங்கேஷ விஸ்ரம்ப விவேகரேகாத். சகிருத் பிரபன்னாய ரங்கேஷா, ஸ்ரீ ரங்கநாதனே, சகிருத் ஒரு முறை பிரபன்னாய தேவரீரிடம் சரணம் புகுந்தவன் பொருட்டும், அகம் அடியேன் தவ தேவரீருக்கே அஸ்மி உரியவனாக இருக்கிறேன், இதி என்று ஆயாச்சதே ச பிரார்த்திக்கிறவன் பொருட்டும், ஒரு முறை தேவரீரிடம் சரணம் புகுந்தவன் பொருட்டும், அடியேன் தேவரீருக்கே உரியவனாக இருக்கிறேன், உற்றோமையாவும் உமக்கே நாமாட்சைவோம் என்று பிரார்த்திக்கிறவன் பொருட்டும், அபய தீட்சமானம் அபயமளிப்பதில் தீட்சை கொண்டிருக்கிற விரதம் கொண்டிருக்கிறவன், பிளட்ஜ் எடுத்துக்கொண்டிருக்கிற, துவாம் அபி தேவரீரையும், அபாஸ்ய விட்டு நீங்கி, விஸ்ரம்ப விவேக ரேகா, விஸ்ரம்ப அப்படின்னா நம்பிக்கை, விவேக அப்படின்னா தெளிவு, சாஸ்திர ஞானம், இவைகளின் ரேகாத் இல்லாமையாலே, விவேக ரேகாத் இதெல்லாம் இல்லாமையாலே, எதெல்லாம் நம்பிக்கை, தெளிவான சாஸ்திர ஞானம், எது எனக்கு நன்மை எது எனக்கு தீமை என்று அறியாமல், விவேகமில்லாமல்
இருக்கிற அகம் அடியேன் அகம்பவாமே, அகங்காரத்தை அடைந்தவனாகிறேன். கடற்கரையில் ஸ்ரீ விபீஷண சரணாகதி பண்ண போது எல்லாரும் எதிர்த்தார்கள். அனுமன் அவன் நல்லவன் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார். மீதி பேரெல்லாம் எதிர்த்தார்கள். எதிரி கட்சியிலேருந்து வந்திருக்கான், ராவணனுடைய தம்பி, நம்ப முடியாது, முதுகில் குத்துருவான் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கு பெருமாள் அப்போ கடற்கரையில் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏ தத் விரதம் மமா என்று அருளி செய்த அபயப்பிரதான ஸ்ரீசூக்தி. சுவாமி வேதாந்த தேசிகன் அது அபயப்பிரதான சாரம்னு சில்லறை ரகசியம் ரொம்ப அழகாக மிக விரிவாக எக்ஸ்டென்சிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் அத்தனை ஆச்சரியமாக அது காலக்ஷேபம் பண்ணார். இப்படி அபயப்பிரதான அந்த ஸ்ரீசுக்தி ஸ்லோகம் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா என்ற அந்த ஸ்ரீசுக்தியை அதே வார்த்தையை அதே சப்தங்களுடன் அதே அர்த்தத்துடன் அருளி செய்திருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சகிருத் பிரபன்னாய தவாகம் அஸ்மீதி ஆயாச்சதே சாபய தீக்ஷமானம் அதே வார்த்தை. துவாமப்யா அபாஸ்ய அகம் பவாமி ரங்கேஷ விஸ்ரம்ப விவேக ரேகாத் அதே வார்த்தை அதே அர்த்தம். இப்படி சர்வ சுலபனாய் எளியதான சரணாகதி உபாயத்தால் அடையக்கூடியவனான தேவரீரை விட்டுவிட்டு அடியேன் விலகிப் போவது மட்டுமல்லாமல் அகங்காரமுடையவனாயிருக்கிறேனே என்ற நிர்வேதத்தை வெளிப்படுத்துகிறார். இங்கு சரணாகதர்களை பாதுகாப்பதே ஒரு யாகம் என்று உருவகப்படுத்தியிருக்கிறது உபனிஷத். தஸ்யைவம் விதுஷோ யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமான ஸ்ரத்தா பத்னி அப்படின்னு உபனிஷத் வாக்கியம் சாத்து முறையில் சொல்லுவார். யாகம் என்றால் அதை தொடங்கும் அதற்கு முன்னாடி தீட்சணீயேஷ்டி உண்டு. தீட்சணீயேஷ்டி தீட்சை எடுத்துக்கணும். தீட்சைனா பிளட்ஜ், விரதம் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கும்போது பத்னி கட்டாயம் இருக்க வேண்டும். இவைகளை காட்டுவதற்காக அபய தீட்சமானம் என்கிறார். அபயமளிப்பதில் தீட்சை கொண்டிருக்கிற தேவரீர் சக பத்னியுடன் ஸ்ரீ லக்ஷ்மி விசிஷ்டனாக ஒரு மிதுனமே உத்தேசம். 2 பேரும் சேர்ந்து தான் திவ்ய தம்பதி, 2 பேரும் சேர்ந்து தான் அதுக்கு சரணாகதி விரதத்துக்கு தீட்சை எடுக்கிறார்கள். இப்படி பிரபத்தி செய்தவனுக்கு மோட்சார்த்தமான சரணாகதியை ஒரு முறை அனுஷ்டித்தால் போதும். நிலத்தில் பயிரிடுவது போல வருஷா வருஷம் அடிக்கடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி பிரபத்தி செய்தவனுக்கு உன் ஒருவனுக்கே அடியேன் உரியவன் என்ற சாஸ்திரார்த்தத்தை அறிந்து அதை வாசிக்கிறவனுக்கும் எம்பெருமான் அபயப்பிரதானம் செய்தருள்கிறார். இங்கு அகமஸ்மி என்று ஏகமச்சனம் இருந்தாலும் சரணாகதி பிரயோகத்தையும் அதன் அங்கங்களையும் விளக்கும் சாஸ்திரத்தில் புத்திர பிரேஷ்ய ததா சிஷ்ய இத்யேவம் ச நிவேதயேத் என்று இருக்கிறது. சரணாகதி பிரயோகத்தையும் அதன் அங்கங்களையும் விளக்கும் சாஸ்திரங்களில் புத்திர பிரேக்ஷ ததா சிஷ்ய இத்யேவம் ச நிவேதயேத் என்று உள்ளபடியால் சரணாகதியை செய்பவர் தனது அனுபந்திகள், அதாவது தன்னோடு சேர்ந்தவர்கள், தன்னோடு தொடர்பு உடையவர்கள், அவர்களுக்கும் பண்ணலாமா. இது சிஷ்டாச்சாரம். பரம்பரையாக நம்முடைய பூர்வர்கள் பண்ண, ஆச்சாரியர்கள் பண்ண சிஷ்டாச்சாரம். இவ்வளவு கல்வி கற்றவனாக இருந்தாலும் அடியேன் இன்னமும் அடியேனுக்கு அகங்காரம் குறையவில்லையே. பட்டர் தெரிவிக்கிறார். ஏன் அப்படின்னா சாஸ்திரத்தில் கூறும் உபாயம் பிரபத்தி அதில் பூர்ண விஸ்வாசம் இன்னும் ஏற்படவில்லை. அதனால்தான் என்று எண்ணுகிறேன் என்கிறார். இங்கு பிரபத்தி விஸ்வாசகா என்றும் அனன்யசாத்தியே ஸ்வாபிஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேகோபாயதாயாச்சா பிரபத்தி சரணாகதி என்றும் இப்படி பல விஸ்ரம்பம்னா நம்பிக்கை, பல நம்பிக்கையை பெரியோர்கள் காட்டினார்களே. அகம்பவாமி அகங்காரத்தை அடைந்தவனாகிறேன் என்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.